இந்த கையில் காசு நிற்கலையா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் பிடிக்க முடியலையா, அப்போ இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே மாறலாம். பேனாவும் ஒரு நோட்டும் போதும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும். ஒரு 4-5 உண்டியல் வாங்கிக்கோங்க, உங்கள் ஃப்யூச்சருக்கான பிளானும் வந்துடும். குடும்பத்தோட மாத வருமானம் 15,000 வச்சுக்கலாம். அதை சரியாக பிளான் பண்ணல அப்படின்னா ₹1 கூட மிச்சம் ஆகாது. சிம்பிள் ரூல் சொல்லணும் அப்படின்னா, வரவு மைனஸ் செலவு ஈக்குவல் டு சேமிப்பு. நீங்கள் மாதம் வீட்டுக்கு ரேஷன் வாங்குறவங்க அப்படின்னா இனிமேல் அப்படி வாங்காதீங்க. ஒரு 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ பிளான் பண்ணுங்க. ஒரு பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்க ஆரம்பிங்க. ஒரு மாதத்துக்கு தேவையானதை ஒரு டைமில் வாங்கிடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு 5-6 மாதம் அந்த காசு சேமிப்பு தான். நீங்கள் ஒட்டுக்கா வாங்கும்போது உங்களுக்கு பணமும் மிச்சம். எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஒட்டுக்கா வாங்குறதுனால நம்மளோட பொருளோட விலையும் குறையும். நம்ம மாதம் தேவையில்லாத பொருளை வாங்குறதையும் குறைச்சிக்கலாம். தேவையில்லாத பொருளா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மாதம் ஒரு கடைக்கு போகிறோம். நம்ம மாதம் ஒரு ஸ்டோருக்கு போகிறோம். அந்த ஸ்டோருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான பட்ஜெட்டை வாங்கிட்டு, அப்போது நமக்கு தேவையில்லாத பொருளும் நம்ம கண்ணுக்கு தெரியும். நாம் என்ன பண்ணுவோம், ஆசையில் நிறையா அள்ளி போட்டுட்டு பில்லை கட்டிட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருந்து நம்ம இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம்னு சொல்லி நாளை கடத்திட்டு கடைசி அது எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் இது வேஸ்ட்டுன்னு குப்பையில் போடுவோம். மாதம் நம்ம போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி தேவையில்லாத பொருளை வாங்குறது நமக்கு குறையும். அதுக்கு தான் நான் சொன்னேன், மொத்தமாக நமக்கு தேவையான பொருளை லிஸ்ட் எழுதிட்டு போய் ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் அதை மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி, ஹோல்சேலாக வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம அப்பப்போ சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறப்போ நமக்கு பொருள் ரொம்ப நாள் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பால் நம்ம 1 லிட்டர் 6 லிட்டர்னு வாங்குவோம். வாங்கி எல்லா பாலையும் ஊற்றி காய்ச்சி நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் டீ போட்டு குடிச்சிட்டு மீதி அப்படியே வச்சுருப்போம். அது கெட்டு போயிடும். இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷான பால் வாங்கி காய்ச்சி குடிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு தேவையான பாலை மட்டும் காய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பால் ஃப்ரிட்ஜில் நல்லபடியாக ஸ்டோர் ஆகும். காய்கறி போய் நம்ம டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறோம்னு கடைக்கு போனோம்னா நம்ம கண்ணுக்கு படுற ஸ்நாக்ஸு அது இதுன்னு வாங்குவோம். அப்போ பார்த்திங்கன்னா அதுலேயும் நமக்கு செலவாகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த குறைக்கிறதுக்காக நம்ம வீக்லி ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது காய்கறி மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளான் பண்ணிட்டு போகணும். எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா, இந்த 7 டேஸ் நம்ம என்ன மாதிரி சமைக்க போகிறோம், அதுக்கான காய்கறி அதுக்கான பொருளை மட்டும் நம்ம பிளான் பண்ணிவிட்டு போய் வாங்கிட்டு வரணும். அது நீங்கள் ஹோல்சேலாக பொருளும் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க, பாலும் சிக்கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, காய்கறியும் மார்க்கெட் போய் ஒட்டுக்கா வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி ஒவ்வொன்றையும் உங்களை மாற்றிக்கிட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நோட்டும் பேனாவும் சொன்னல, அது எதுக்கு அப்படின்னா, டெய்லியும் 10 ரூபா செலவு பண்ணால் கூட அதை நோட் பண்ணி வைக்க ஆரம்பிங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மாதம் எண்டுலேயும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க செக் பண்ணி அதில் எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடுத்த மாதம் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 4-5 உண்டியல். அந்த உண்டியல் எதுக்கு அப்படின்னா, இப்போது நம்ம இதெல்லாமே நம்மளோட அத்தியாவசிய செலவை எப்படி சிக்கனம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக நம்ம எதிர்பார்க்காம அன்எக்ஸ்பெக்ட் செலவு வரும். அந்த செலவை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணிக்கலாம் மட்டும் இல்லாமல் நமக்கு வருஷத்துக்கே ஒரு சில ரெகுலர் செலவு இருக்கும். அதுக்கான உண்டியல் தான் அந்த உண்டியல். வருஷம் ஆனால் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன், வண்டி சர்வீஸ் பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி மெடிக்கல் செலவு இருக்குது. இந்த மாதிரி செலவுக்கெல்லாம் ஒரு 4-5 உண்டியல் 6 உண்டியல் கூட நீங்கள் வாங்கி வச்சு அது மேலே ஹெட்டிங் எழுதுங்க. இது இதுக்காக அப்படின்னு எழுதி அது வருஷத்துக்கு எவ்வளோ செலவு, பேர் டே எவ்வளோ சேமித்தா அந்த காசு வரும் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுங்க. கணக்கு போட்டு அந்த காசை டெய்லி அந்த உண்டியில் சேர்த்திட்டே வாங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனால் இதை ரெகுலர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் காசை மிச்சம் பிடிக்க முடியும். அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற விஷயத்துக்கும் நமக்கு வருஷான செலவாகிற விஷயத்துக்கும் நம்ம அந்த உண்டியில் எடுத்து செலவு பண்ணிக்கலாம். இது நீங்கள் பண்ணும்போது நம்ம வெளியே எங்கேயும் கடன் வாங்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. ஈஸியாக நம்மளால் இந்த பிரச்சனையை ரெக்கவர் பண்ணிட முடியும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சின்ன டிசிப்ளினான விஷயம் நம்ம வாழ்க்கையே மாற்றிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, குழந்தைங்க ஸ்நாக்ஸு. நீங்கள் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட டைமையும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே கடல மிட்டாயி, எள்ளு மிட்டாயி,
பாசிப்பருப்பு உருண்டை, கருப்புளுந்து உருண்டை இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்லேயே செஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு மாதம் வரைக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய செலவும் மிச்சம் ஆகும். பெருசாக எக்ஸ்பென்சிவ் ஆகாது. எப்படிலாம் செய்கிறதுன்னு நிறைய வீடியோ வரும். அதில் பார்த்து கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் சிக்கனப்படுத்தலாம். இதுலேயும் நிறைய காசு உங்களுக்கு மிச்சமாகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு நோட்டும் பேனாவும் ஒரு 5-6 உண்டியலும் வாங்கிக்கிறீங்க. அந்த நோட்லேயும் பேனாவையும் நீங்கள் டெய்லி எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. மாத கடைசியில் அதை செக் பண்ணி தேவையில்லாத செலவை குறைக்கிறீங்க. அடுத்ததான் உண்டியலில் அன்எக்ஸ்பெக்டடாக ஆகிற செலவுக்குன்னு ஒரு சேமிப்பு. வருஷம்னா நீங்கள் செலவு பண்ணுற ஒரு செலவுக்கும் சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதனால் உங்கள் ஃப்யூச்சரை சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது காய்கறி ஒட்டுக்காக வாங்கும்போது நம்ம தேவையில்லாத செலவை குறைச்சிக்கலாம். நீங்கள் பாலை சிக்கனமாக செலவு பண்ண மூலம் பாலோட ரேஷனை குறைச்சிக்கலாம். அடுத்தது ஸ்நாக்ஸ் வீட்டிலேயே செய்யும்போது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்நாக்ஸையும் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்ன விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டு சூப்பராக வரும் உங்களுக்கு. நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.